ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வைரக்கல்லை எடுக்கிறான். அவனுக்கு அதனுடைய மதிப்பு தெரியாததுனால அதை எடுத்து கழுதையின் காதில் வச்சு அழகு பார்க்குறான். அந்த டைமில் அதை நோட் பண்ண ஒரு வைர வியாபாரி ஓடி வர்றாரு. எனக்கு இந்த கல்லை தந்துடுறியா அப்படின்னு கேட்குறாரு. அவனும் ஓகேங்கிறான். எவ்வளோ வேணுங்கிறாரு. உடனே இவர் ஒரு 1000 ரூபா கேட்குறான். ஆனால் அவர் சொல்கிறாரு 500 ரூபாய்க்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு பேரம் பேசுகிறாரு. அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அடுத்து இதை கவனித்த இன்னொரு வைர வியாபாரி வந்து அந்த கல்லை 10,000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாரு. இவனும் சந்தோஷமாக அந்த கழுதையை ஓட்டிகிட்டு போகிறான். அப்போ தான் இவனுக்கு கோபம் வருது அந்த ஃபஸ்ட்டு வியாபாரிக்கு. அவர் சொல்கிறாரு, நீ இப்படி ஏமாந்துட்டியே, அவன் வந்து உன்னை ஏமாற்றி வாங்கிட்டான், அதனுடைய மதிப்பு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாப்புல. உடனே அந்த பிச்சைக்காரன் சொல்கிறான், எனக்கு தான் இதனுடைய மதிப்பு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் அதை எப்படியாட்டு வாங்கியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டுட்டு போகிறான். ஆமாம், நம்மில் பலர் சின்ன சின்ன சந்தோஷத்திற்காக விலை மதிப்பில்லாத வாழ்க்கையினை இழந்து விடுகிறோம். இப்படி தான் கிடைத்ததை கொண்டு சந்தோஷமாக வாழ்வோம். வாழ்க்கை நிற்கட்டும்.